கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலவெளியிலே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக நீதிமொழிகள் புஸ்தகம் 27 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதில் சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்ட வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த பொய்யான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அநேகர் நமக்கு சிநேகம் பாராட்டுவது போல நம்மிடத்திலே வந்து நம்மை நேசிக்கிறது போல அவர்கள் தங்களை அர்ப்பணிப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி அல்ல. இந்த உலகத்தில் சிநேகிதன், உண்மையான சிநேகிதன் என்று சொன்னால் அவனுடைய அடிகள், சிநேகிதன் என்பவன் அடிக்கிறவனாயிருப்பான், நம்மை திருத்துகிறவனாயிருப்பான், நம்ம வழி நடத்துகிறவனாயிருப்பான், நம்முடைய பாவங்களை சுட்டி காண்பிக்கிறவனாயிருப்பான், தவறுகளை சுட்டி காண்பிக்கிறவனாயிருப்பான். அவன்தான் உண்மையான சிநேகிதன். ஆனால் இந்த பொய்யான உலகத்தில் இருக்கிற மக்கள் பாருங்க, நம்மை சிநேகிக்கிறது போல நம்மிடத்திலே வருவார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் வஞ்சனையோடு கூட தான் நம்மோடு கூட பேசி கொண்டிருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளையில தேவனுடைய சமூகத்திலிருந்து நீங்கள் வெளியே புறப்பட்டு போகிற வேளையில ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்துல உண்மையான சிநேகிதன் யார், உண்மையான சத்ரு யார் என்பதை குறித்து நாம் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த காலத்துல உண்மையான சிநேகிதனாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அவர்தான் உண்மையான நண்பன். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மை அவர் கண்டித்து உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையில, இந்த கால வேளையில நீதிமான்கள் என்று சொன்னால் அல்லாவிட்டால் நல்ல நண்பர்கள். அந்த நண்பர்கள் நம்முடைய தலையில குட்டி நம்மை திருத்துவார்கள். இதுதான் வழி, இந்த வழியே செல்லலாம் என்று சொல்வார்கள். ஆனால் சத்துருக்களோ வஞ்சனையாய் நம்மை நடப்பித்து பாவ வலையிலே சிக்க வைப்பார்கள். அதனால இந்த கால வேளையில தேவனுடைய சமூகத்துல நீங்கள் ஒருவரும் பாவத்துல சிக்கி கொள்ளாதபடிக்கு, இந்த வஞ்சனையான நண்பர்களை நாம் சேராதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷரை தெரிந்து கொண்டார். அதிலே ஒரு சீஷன் யூதாஸ் காரியோத்து, உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த யூதாஸ் காரியோத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு, சிநேகிதனே என்னை முத்தத்தினாலயா காட்டி கொடுக்கிறா என்று சொல்லி அவர் அன்போடு கேட்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல இப்படித்தான் அநேகர் வஞ்சனையாய் நம்மை நேசிக்கிறவர்கள் போல நடிப்பார்கள். ஆனால் நாம் கவனமாயிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை கடிந்து கொண்டாலும் நம்மை அடித்தாலும் அவர் நம்மை நேசித்து நம்ம வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் யோபின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவர் அடிக்கிறார், அவர் காயம் கட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலங்களிலே அவர் அடித்து காயம் கட்டி நம்மை திருத்தி நல்வழிப்படுத்துகிறவர் தான் உண்மையான சிநேகிதன். இந்த சிநேகிதனாம் ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில தேவ சமூகத்துல அருமையான தேவ பிள்ளைகளை என்னுடைய கருத்தில் ஒப்புறது செபிக்கிறப்பா. இந்த வார்த்தையை கேட்டு பிரயாணப்பட்டு போகிறதான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். வேலை ஸ்தலத்துல, அவருடைய குடும்பத்துல ஆண்டவர் அநேகர் வஞ்சனையாய் கர்த்தாவே சோத்திரம், அவளை கர்த்தாவே சோத்திரம் நடத்தக்கூடாதபடிக்கு ஆண்டவரே உண்மையான நண்பர்களாய் இருந்து இயேசுவை போல கர்த்தாவை சோத்திரிக்கிறோம். அவளை நேசித்து ஆதரிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே உடைய கிருபைக்குள்ளாய் தேவன் தாவலை வழி நடத்த முடியாய் தேவ கரத்துல முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தர் ஒருவரே பிரசன்னராயிருந்து வழி நடத்தி உடைய திருநாமத்தை மையப்படுத்த முடிக்காம கரத்துல ஒப்புறது நான் செபிக்கிறேன். தேவன் ஒருவரே ஆளுகை செய்து ஆசீர்வதிங்க. நல்ல நாமத்தினை மையப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.